யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தில் எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த வசனம் அழகா சொல்லுது. தன்னுடைய ஒரே குமாரனையே தந்தருளி அன்பு கூர்ந்திருக்கார். ஆனால் இங்கே பாருங்க, 1 யோவான் 2:15 பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்படி சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவன் உலகத்தில் அன்பாக இருக்காரு, ஆனால் நம்ம இந்த உலகத்தில் அன்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னும் என்ன, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதை நம்ம இப்படி மேலோட்டமாக எடுத்து எதையுமே யோசிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சக மனிதர்களிடம் நம்ம அன்பு செலுத்தணும் கண்டிப்பாக. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ளதில் மனுஷனை தவிர அதாவது ஜீவ ராசிகளை தவிர மற்ற எதுலெல்லாம் அன்பு கூறக்கூடாது அப்படிங்கிறது பாருங்க. உலக இச்சைகள், உலக பற்றுதல், உலக பொருட்கள் மீது ஆசைப்படுதல், மண் பொன் பெண் இந்த 3 ஆசைகளையும் கொண்டு வாழுதல், உலக ஆசைகளால் ஆண்டவரை விட்டு விலகுதல். இந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் எப்போ நம்மளை கூப்பிட்டாலும் இந்த உலகத்தை விட்டுட்டு அவர் கூட போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த அளவு தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்க வேண்டும்.